எல்லாருக்கும் வணக்கம். இது நாங்கள் உங்கள் மனோபிரபா லைஃப் ஜர்னி வித் சாய்மா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கண்ணா பின்னான்னு இருக்க என்னுடைய கிச்சன் ஸ்லாப்பை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்படி இது வந்து ஆக்சுவலி எனக்குமே வந்து எப்படி ஒரு சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி சம்டைம் வந்து வீடு வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி கோவம் வரும். அது உங்களுக்கும் வருமானு சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் மீஷோவில். லைக் கிளாஸ் கண்டெய்னர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது எனக்கு வந்து 15 டேஸ்க்கு முன்னாடியே ரிசீவ் ஆகியிருந்தது. ஸோ பார்த்த உடனே எனக்குமே பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 500 கிராம்ஸ் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு 200 கிராம் கெப்பாசிட்டி தான் எனக்கு வந்திருந்தது. 6 செட் ஆஃப் 6. ஸோ ஓகே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கும் இது ஓகே, இது வாங்கலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா போய் வாங்கிக்கோங்க. நத்திங் ப்ரமோஷன், இது எதுவும் ப்ரமோஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ எனக்கு ஓகேன்ற மாதிரி தோணுச்சு. ஃபஸ்ட்டு எனக்குமே ஓகே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 450 கிராம் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து 250 கூட இல்லை, 200 கிராம்ஸ் தான் கெப்பாசிட்டி. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறாது. அண்ட் இது எல்லாமே வந்து நாங்கள் பஜார் போய் வாங்கிட்டு வந்தது, ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார். ஸோ கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அது மட்டும் வாங்கியிருந்தோம். ஏன்னா 1 மந்த் பிஃபோர் தான் நாங்கள் ஃபுல்லாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நாங்கள் வந்து எல்லாமே வாங்குறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனம் அது வேணும். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து எல்லாமே போய் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி ஆல்ரெடி வச்சாச்சு. இப்போது இந்த மந்த்துக்கு மட்டும் என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வந்தோம். அண்ட் மெயினாக வந்து பட்டுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுக்காக தான் போய் வாங்கணும். அண்ட் இந்த கிளாஸ் ஜார் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். எங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் வீட்டிலே இருக்குது, பட் கொஞ்சம் வீட்டில் இல்லை. ஸோ இல்லாத பொருளை மட்டும் போய்ட்டு வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதுக்காக தான் இந்த கிளாஸ் கண்டெய்னர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த் ஃபார் மணி. பட் அவங்க கொடுத்த டிஸ்கிரிப்ஷனில் என்னவாக இருந்துச்சுன்னா 450 கிராம் கெப்பாசிட்டின்னு இருந்துச்சு. பட் இது 200 கிராம் கெப்பாசிட்டி மட்டும்தான். நான் கொஞ்ச நாள் கழிச்சு ரிட்டன் போட்டுடலான்னு பார்த்தேன். பட் ஓகே தான், ஒரு கிளாஸ் கண்டெய்னருமே ஒரு 50 ருபீஸ்னு வச்சுக்கிட்டா கூட 300 வருது. பட் நான் அந்த 300க்கும் கீழே தான் வந்து வாங்கியிருந்தேன். சம்திங் 250க்குள்ளே தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் ஓகேன்ற மாதிரி. அண்ட் எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அது வாஷும் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கல. நான் வந்து ஹேர் ட்ரையர் போட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன், லைக் தண்ணிலாம் இல்லாமல். அண்ட் மெயினாக இது நான் சொல்லியிருந்தேன்ல பாப்பாவுக்காக வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்காக என்னென்னா நட்ஸ் எல்லாத்தையுமே கொட்டி வச்சோம் அப்படின்னா இதில் அவங்களுக்கு விசிபிளாக இருந்துச்சுன்னா அவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, உண்மையான ஒரு எப்படி சொல்கிறது, எங்களோட டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது. நார்மலாக நீங்கள் ஒரு பொருளை வந்து ஒரு பொருள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது வேணுமா இந்தா அப்படின்னு சொல்லும் போதோ, இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட அவங்க கேட்காமலே எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, விசிபிளாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க கிளாஸ்லலாம் கொட்டி வைங்க, அவங்க வந்து அதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் நான் நிறைய வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். ஸோ அவளுக்கு 200 கிராம்ஸு ஓகே தான். நம்ம 500 கிராம்ஸ் எது வாங்கினாலுமே பாதி கொட்டி வச்சுட்டு பாதி எடுத்து ஃப்ரிட்ஜ்லையோ இல்லை வேறு எதுலையாச்சும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்ற மாதிரி நான் ஐடியா பண்ணி இது வாங்கியிருந்தேன். ஸோ மெயினாக இதுக்காக தான். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு 4 டேஸ் 5 டேஸ் வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீடே வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி ரிட்டன் வரேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் என்னுடைய சர்ஜரிக்காக. ஸோ ஒரு 4 டேஸ் கழிச்சு தான் டிஸ்சார்ஜ் கொடுத்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். கிச்சன் பார்க்கும்போது பார்த்தீங்கல்ல முன்னாடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா இது கிச்சன் இப்படி இருக்குது. சரி, இதை ஆல்ரெடி நம்ம இதை வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்காக தான். அண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து என்னால் ஃபுல்லாக வந்து கிச்சன்லேருந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எங்களோட கிச்சன் வந்து கொஞ்சம் குட்டி கிச்சன். ஸோ எல்லாத்தையும் இங்கேயே வந்து ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கழுவி ஹேர் ட்ரையர் போட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் மெயினாக வந்து இந்த கீ வந்து நான் எல்லாமே 500 கிராம்ஸாக இருக்கணும்னு ஏன் நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் கீ இதில் ஆல்ரெடி வந்து ஒரு கால்வாசி காலி ஆகிருக்கும். ஒரு 200 கிராம்ஸ் காலி ஆகிருக்கும். ஏன்னா 1 மந்த் தான் ஆகுது வாங்கி. ஸோ சரி, இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே, நம்ம 200 கிராம்ஸ் இதில் ஊற்றி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது இதிலே இருக்கட்டும். இப்போதைக்கு இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிறத யூஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மெயினாக எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டீல் ஆர் அலுமினியம் ஆர் கிளாஸு, பிங்காயானம், பாட்டு லைக் மண் பானம் இதிலெலாம் வந்து யூஸ் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ பட் இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையிலே அந்த மாதிரி இல்லவே இல்லை. என் அம்மாவும் சரி என்னுடைய மாமியாரும் சரி பிளாஸ்டிக் கேனத்தில் தான் வந்து நிறைய
போட்டு விசிபிளாக இருக்கும், அதுனா டக்குன்னு எடுத்து சமைக்கலாம், அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் எனக்கு என்னன்னு தெரியல, எங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே ஸ்டீல் யானமாக தான் இருந்துச்சு. இப்போ பட்டுக்காக நாங்கள் இது வாங்கியிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறமும் நான் வந்து இருக்கிற ஏதாச்சும் பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சிருவேன். லைக் இந்த கீ வந்து எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. பட் இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணனா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் சால்ட்டுக்காக ஒரு பீங்கியா யானை வாங்கணும், அதுவுமே நான் வாங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி தான் நான் மாற்றிருக்கேன். ஸோ சாரி, என்னால் வந்து இதை ஃபுல்லாக வந்து எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. ஸோ இவ்வளோ தான், இப்படி தான் நான் என்னோடய கிச்சனை வச்சுருக்கேன். ஸோ இது அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.